பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 10வது வசனம். நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, நிறைவான ஆசீர்வாதமான காரியங்கள் உன் வாழ்க்கையில நான் தரப்போறேமா, உன்னோட குறைவுகள் எல்லாம் போக போகுதுன்னு சொல்லி இன்னைக்கு ஏசப்பா நம்மளை பார்த்து சொல்றாருங்க. அது என்னங்க நிறைவான ஆசீர்வாதம்? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, போதும் என்கின்ற தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம் சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாருங்க. அப்ப நம்ம லைஃபுக்கு நமக்கு போதும் அப்படின்ற ஒரு மனநிலைமைக்குள்ள நம்ம இருக்கோம்னா நமக்கு ஏசப்பா நிறைவான ஆசீர்வாதம் தராரமா. அதோடு நம்ம தேவ பக்தியும் இருக்கிறோமாமா. தேவ பக்தி அப்படின்னா கர்த்தர் பக்தி உள்ளவனை தமக்கு என்று தெரிந்து கொள்றாராமா. அப்ப ஏசப்பாவை தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள்ங்க நம்ம. அப்ப நம்ம வாழ்க்கையில் நம்ம என்னென்ன காரியத்தை எதிர்பார்த்து காத்து இருக்குமோ அது ஏசப்பா நிச்சயமா தெரிஞ்சிருப்பாரு. நம்ம வாழ்க்கையில சீக்கிரத்துல செய்யத்தான் போறாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு படிப்புல, ஒரு வேலையில, ஒரு தொழில நீங்க ஒரு அற்புதத்துக்காக, அதிசயத்துக்காக காத்திருக்கீங்களா? உங்க வாழ்க்கையில இருக்க எல்லா குறைவுகளும் ஒழிந்து போய் நிறைவான ஆசீர்வாதங்கள் எனக்கு போதும்பா ஏசப்பா, எனக்கு இவ்வளவு கொடுக்குறீங்க ஏசப்பான்னு சொல்லி ஏசப்பாண்டியே நீங்க போதும்னு சொல்ற அளவுக்கு அந்த அளவுக்கு மனநிலைமை உங்களுக்கு வர